ஹாய் ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்லாம் எதுவுமே எழுதாமல் டைரக்ட் இன்டர்வியூ பேஸில் அப்பாயின்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன வேலை ப்ரோ, எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படின்னு சொல்லுவோம். இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா சீசனல் அசிஸ்டண்ட்டு, சீசனல் செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் நமக்கு வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, மொத்தமாக 240 வேகன்சிஸ் இருக்குது. இந்த டிஎன்சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நிறைய நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதே மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்ன கேட்டகரியில் வேகன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, போஸ்டிங் நேம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பருவகால உதவுபவர், பருவகால காவலர். ஓகேங்களா, 2 கேட்டகரியில் நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஹெல்ப்பர் அண்ட் செக்யூரிட்டி. ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் செக்யூரிட்டி. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு எழுத்தர் கேட்டகரியில் அவங்க வந்து கால்ஃபர் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இந்த 2 கேட்டகரி மட்டும்தான் வேகன்சிஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 120 வேகன்சி, இதில் ஒரு 120 வேகன்சி, டோட்டலாக நமக்கு 240 வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 240 வேகன்சிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல வேகன்சின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகே ப்ரோ, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 18 வயதுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். இந்த ஹெல்ப்பருக்கும் சரி செக்யூரிட்டிக்கும் சரி ரெண்டுமே சேர்த்து ஒரே ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்குறாங்க. எதுலேயுமே சேஞ்ச் ஆகலை. அதே மாதிரி எம்பிசி, டிஎன்சி அண்ட் பிசி இவங்க எல்லாரும் 34 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேட்டகரி 37 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இதை தாண்டி எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது. ஓகேங்களா, அதிகபட்சம் 37 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே ப்ரோ, இதுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ இதில் ஷார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. சேலரி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஆல்ரெடி குரூப் 4க்கு எவ்வளோ சம்பளம், அதே மாதிரி ஊராட்சி செயலாளர்களுக்கு எவ்வளோ சம்பளம், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம தனித்தனியாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாபுக்கும் உங்களுக்கு சேலரி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஜாபுக்கான சேலரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா 5218 ப்ளஸ் ஒரு 3500. தென் பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ், டிஏ போக்குவரத்து படி ஒரு டெய்லிக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 கேட்டகரிக்குமே ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே சேர்த்து நம்ம எல்லாமே ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 16,000 ரூபா பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக கிடைக்கும். ஓகே, இந்த வேலைக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மள ஆஃப்லைன் மோட், அதாவது போஸ்டரில் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. டிஎன்சிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா, இந்த டிபார்ட்மெண்ட்டு மட்டும் இல்லை, வருவாய்த்துறை, அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை வீடியோ நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அந்த எல்லா வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, அவங்க சைடில் இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ அஃபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே கொடுக்கல. நம்மளையே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதை வந்து அவங்களுடைய அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு காமனான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ இது நம்ம சேனல்லேருந்து கிரியேட் பண்ணது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கான இன்டர்வியூ லெட்டர் வரும். ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்குறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டான அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணாலே போதும். எந்த அட்ரஸ்க்கு ப்ரோ நான் அப்ளிகேஷனை அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ முதுநிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், நுகர்பொருள் வாணிபக் கழகம், தஞ்சாவூர். ஸோ இப்போதைக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் கொடுத்துருக்குறாங்க. அதனால் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ப்ரோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக இப்போ தான் கால்ஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சீசனல் ஜாப் தான். அதனால் பார்த்திங்கன்னா அறுவடை எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நடக்குதோ அதை பொறுத்து அவங்க அப்பப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்போது இதே மாதிரி நான் வீடியோ போடுறேன். ஸோ இந்த அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணணும். அவ்வளோதான். என்றைக்கு ப்ரோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/11/25 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு 4 days தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இப்போலேருந்தே அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே ஓகே ப்ரோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பேசிஸில் தான் இதுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா,
இந்த 240 வேகன்சிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 5 பேர் வீதம் அவங்க வந்து இன்டர்வியூ லெட்டர் அனுப்புவாங்க. அப்போ 240 × 5, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1200 பேருக்கு அவங்க வந்து இன்டர்வியூ லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 240 பேரை வந்து செலெக்ஷன் பண்ணிப்பாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு பல்க் வேகன்சி அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.